இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இம்மானுவேல் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வது நான் அல்ல, எனில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொன்ன பவுல், நாம் பெற்றிருக்கும் இந்த கிறிஸ்து, நமக்குள் இருக்கும் இந்த கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று கூறுகிறார். இதை கலாத்தியர் அதிகாரம் 4 இறைவார்த்தை 19 அவர் கூறும்போது, என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன் என்று கூறுகிறார். கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும் என்றால் நாம் ஒரு உள்ளார்ந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்று உலகம் கொண்டாடும் கிறிஸ்து பிறப்பு வெளிப்புற ஆடம்பர அடையாளங்களாக இருப்பதை பார்க்கிறோம். அன்று கூட இயேசுவின் காலத்தில் பாஸ்கா விழா கொண்டாட்டத்தின் உண்மையான நோக்கத்தை மறந்து யூதர்கள் ஜெருசலேமில் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். வெளிப்புற ஆடம்பரத்தை பார்த்த இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 41, 42 இதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல பவுல் இங்கே சொல்கிறார், இயேசு நம்மில் உருவாகாத வரை அல்லது இயேசு நமக்குள் உருவாகும் வரை அவருக்கு வேதனை கொடுக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட வேதனை என்றால் பேறுகால வேதனை கொடுக்கிறது என்று கூறுகின்றார். ஒரு பெண் கருத்தாங்கி 9 மாதங்கள் அந்த குழந்தையை தன் உதரத்தில் சுமந்து பிறகு பெற்றெடுக்கிறார். இடைப்பட்ட இந்த 9 மாதங்களில் குழந்தை உருவாகி வளர்ச்சி அடைகிறது. இயேசு கடுகு விதையை இறையாட்சிக்கு ஒப்பிட்டு அவர் கூறும்போது, சிறிதான அந்த கடுகு விதை வளர்ந்து மரமாகி பூத்து காய்ந்து அது கனி கொடுக்கிறது. அந்த கனியை உண்பதற்கு பறவைகள் அந்த மரத்தில் வந்து தங்குகிறது என்று கூறுகிறார். அதுபோல கிறிஸ்து நமக்குள் உருவாகி வர வேண்டும். அப்போதுதான் நாம் பிறருக்கு கனி கொடுக்க முடியும். இன்னும் லூக்கா அதிகாரம் 17 இறைவார்த்தை 21 இயேசு சொன்னார், இந்த இறையாட்சி உங்கள் நடுவே இருக்கிறது என்று. இயேசுதான் அந்த இறையாட்சி. ஆகவே அவர் நமக்குள் வளர வேண்டும், அவர் உருவாக வேண்டும். ஆகவே இயேசு நமக்குள் உருவாகி அவரை பெற்றெடுக்கும் காலம் வரையிலான 4 முக்கிய நிலைகளை பற்றி நாம் இன்று தியானிக்கிறோம். அதில் முதலாவது நிலை என்னவென்றால் கான்சியஸ்னஸ், உணரும் நிலை. கிறிஸ்து நமக்குள் உருவாக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், இயேசு நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, திருமணமான ஒரு பெண் சில மாதங்களுக்கு பிறகு மருத்துவரால் பரிசோதனை செய்யப்பட்டு அவள் கருத்தாங்கி இருக்கிறாள் என்கிற செய்தியை அவள் முதல் முறையாக அவள் கேட்கிறாள். அப்போது அவளுடைய மனநிலை முழுவதுமாக மாறுகிறது. இப்போது அவளுக்குள் இன்னொரு உயிர் வாழ்கிறது என்பதை அவள் தெரிந்து கொள்ளுகிறாள். அதன் பிறகு எல்லா வேளையும் அவளுக்குள் இருக்கும் அந்த குழந்தையை அவள் உணர ஆரம்பிக்கிறாள். அவள் தனிமையில் இல்லை, அவளோடு ஒட்டிக்கொண்டு அவளுக்குள் இணை பிரியாமல் குழந்தை இருக்கிறதை அவள் உணர்ந்து கொள்ளுகின்றாள். இந்த பிணைப்பு அவளை அறியாமலேயே இந்த குழந்தையின் மீது இது அன்பை கொடுக்கிறது. அதுபோலத்தான் திருமுழுக்கும் போது இயேசுவை பெற்ற நாம், இயேசு நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை எப்போதும் நாம் நிறைவில் கொண்டு நாம் இவற்றை உணர்ந்தோம் என்றால் பவுலை போல நாமும் சொல்லுவோம், கடவுளுடைய அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற நிலை என்னவென்றால் சீரியஸ்னஸ், அதிக கவனம் செலுத்த வேண்டும். அந்த பெண் தான் கருத்தாங்கி இருப்பதை அறிந்த பின்பு அவள் ஏனோதானோ என்று இருப்பதில்லை. அதை ஒரு சீரியஸாக அவள் எடுத்துக்கொண்டு மிக மிக கவனமாக அவள் இருக்க ஆரம்பிக்கிறாள். தன்னை விட அக்கறையும் கவனமும் குழந்தை மீது கொள்ள ஆரம்பிக்கிறார். முழு கவனத்தையும் குழந்தை மீது வைக்கிறார். தனக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவை கூட அது குழந்தையின் உருவாக்கத்திற்கு அது பாதிக்குமானால் அந்த உணவை அவள் தவிர்க்கிறார். இதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ குழந்தைக்காக அதை விட்டுவிடுகிறார். அதுபோலத்தான் கிறிஸ்து நமக்குள் இருப்பதை தொடர்ந்து நாம் உணர்ந்தோம் என்றால் இயேசுவை தவிர வேறொரு பெரிய ஆசை எனக்குள் இருப்பதில்லை.
இயேசு எனக்குள் உருவாக இதோ நான் பல தியாகங்களை செய்ய தயாராகி விடுகிறேன். கிறிஸ்துவுக்கு பிடிக்காத எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிட தயாராக இருக்கிறேன். அது பாவமாக இருக்கலாம், சுய விருப்பங்களாக இருக்கலாம். இதுதான் நாம் கவனமாக இருக்கக்கூடிய காரியம். மூன்றாவதாக நாம் பார்ப்பது கிரேட்ஃபுல்னஸ், அதாவது நன்றி உணர்வு உடைய ஒரு நிலை. இன்று எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம், குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க அந்த பெண் தனது உதரத்தில் உருவாகும் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆசீர்வாதம், இது அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு என்பதை அவள் உணர்ந்து அவள் கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்பார். ஒரு நன்றியுள்ள ஒரு உணர்வோடு அவள் இருக்கிறாள். அதுபோல இதோ கடவுள் மனு உருவாகி நம்மிடையே வந்து தங்குகிறார். இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார். இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கடவுளே நமக்குள் வந்து இதோ தங்குகிறார், நம்மோடு உறவு கொள்ளுகிறார். ஆகவே இதை நாம் உணர்ந்தோம் என்றால் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லா வேளையிலும் நாம் என்ன செய்வோம் என்றால் கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். நன்றி உணர்வோடு நாம் இருந்து கொண்டிருப்போம். கடைசியாக நான்காவதாக ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. 9 மாதங்களாக வலி, வேதனை, கஷ்டங்கள் மத்தியிலும் தியாகங்கள் பல செய்து பிரசவ வேதனையோடு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் பெற்றெடுத்த பிறகு அவள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அதுபோலதான் கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டி நாம் பல கஷ்டங்களை படலாம். நம் சுயத்திற்கு இதோ மடிய வேண்டி தியாகங்கள் பல செய்து துன்புற்று இயேசுவை நாம் பெற்றெடுக்கிற போது அப்போது நாம் அடையும் மகிழ்ச்சிக்கு எதுவுமே ஈடாகாது. இவ்வாறு இயேசுவை நமக்குள் உருவாக செய்து ஈன்றெடுத்து பிறருக்கு கொடுத்து நம் வாழ்வையும் பிறருடைய வாழ்வையும் நாம் ஒளிர செய்கின்றோம். ஜெபிப்போமா? அப்பா தந்தையே, இதோ நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இதை நாங்கள் அதிக கவனம் செலுத்தி இதோ நாங்கள் நன்றி உணர்வோடு உமக்கு நன்றி கூறி உம்மை பெற்றெடுத்து பிறருக்கு உம்மை கொடுக்க எங்களுக்கு நீரே உம்முடைய ஆவியின் தூண்டுதலால் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே. ஆமென்.